மக்களே, நீங்க நத்திங் ஃபோன் 2 கேமரா வைஸும் நல்லா தான் இருக்கும்னு நெனச்சு அந்த ஃபோன வாங்கியிருந்தீங்கன்னா, ஐ அம் சோ சாரிங்க. ஏன்னா 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்ட் கடைக்கு வரும்போது, "மச்சான் மிஸ்டர் பீஸ்டுக்காக ஏ டு டி வச்ச பேனர் வந்து உன் கடை பக்கத்துல தான்டா இருக்கு. இரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனான். அந்த ஃபோட்டோ இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ பாத்து, "என்னடா ஃபோட்டோ இவ்ளோ கேவலமா இருக்கு. ரொம்ப பிக்சரேட் ஆவுது. எழுத்தே தெரியலையேடா" அப்டின்னதுக்கு, அவன் ஒரு பதில் சொன்னான். "டேய் 10Xல ஃபோட்டோ எடுத்தா அப்டிதான்டா தெரியும். இந்த ஃபோன்ல இல்ல. எந்த ஃபோன்ல நீ 10X எடுத்தாலும் அப்டித்தான் தெரியும்" அப்டின்னான். நான் வந்து, "இல்லடா அப்டிலாம் இல்ல. நீ கரெக்ட்டா தான்டா வரும். அது எப்புட்றா இந்த அளவுக்கு மோசமா வரும்னு" சொன்னேன். இல்ல அவன் ஒத்துக்கவே இல்ல. பயங்கரமான முட்டு. சரி இருடா ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு Samsung S23 எடுத்துட்டு போயிருந்தோம். போயிட்டு, "நீ 10X தானே எடுத்த. இப்ப பாரு 20Xல எடுக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு 20Xல எடுத்து ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது 2யுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொல்றான், "என்னடா நத்திங் கேமரால இவ்ளோ சொதப்பியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, ஒரே விஷயம் தான். ஒரு ஃபோன் ஒரு ஃபீச்சர் நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு சொல்லுங்க. அப்பதான் பிராண்ட் வந்து அத கன்சிடர் பண்ணி, ஓகே இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்லயே அதெல்லாம் சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கிறதுனால, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க யாராவது நத்திங் ஃபோன் 1, ஃபோன் 2, ஃபோன் 2A இந்த ஃபோன வச்சுட்டு யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இதே ஃபோன் தான் நானும் வச்சிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னா, நீங்க ஜூம் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸோட சாம்பிள்ஸ அ அனுப்புங்க பார்க்கலாம். மேபி இத பத்தி பேசுவோம். அடுத்த அப்டேட்ல சரி பண்றாங்களான்னு பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் வித் ஏபாப்.